வணக்கம். கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் 2 இடைவேளைகள், மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று முதல் கவர்மெண்ட் பே ஊடாக அபராதம் செலுத்தும் முறை. கிளிநொச்சி பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்பு. ஆசிரியர் சம்பள உயர்வு, அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தேசப்பந்து தென்னக்கோனின் விசாரணை அறிக்கை தொடர்பில் வெளியான தகவல். வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. போதைப்பொருள் வர்த்தகருடன் தொடர்பு 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது. கொழும்பில் வாகனங்கள் மீது பவுசர் மோதியமையினால் பரபரப்பு, ஒருவர் உயிரிழப்பு, 5 படுகாயம். கொழும்பில் விருந்து நடந்த பகுதியை சுற்றி வளைத்த போலீசார், 21 பேர் அதிரடியாக கைது. நாமல் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஊழியர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரங்கள் மற்றும் இடைவேளை நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி பாடசாலைகள் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்றும் மேலும் 2 இடைவேளைகளை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பாடசாலை நேரம் ஒரு நாளைக்கு 50 நிமிடங்கள் அதிகரிக்கும் என்பதனால் மாணவர்களால் அதை தாங்க முடியாது. எனவே தினமும் காலை 10:10 மணி முதல் காலை 10:30 மணி வரையும் மற்றும் மதியம் 12:10 மணி முதல் மதியம் 12:20 மணி வரை 2 இடைவேளை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசோகா டி சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி காலை 7:40 முதல் 8:30 மணி வரை, காலை 8:30 முதல் 9:20 மணி வரையும், காலை 9:20 முதல் 10:10 மணி வரையும், காலை 10:30 முதல் 11:20 மணி வரையும், காலை 11:20 முதல் மதியம் 12:10 மணி வரையும் மற்றும் மதியம் 12:20 முதல் 1:10 மணி வரையும், பிற்பகல் 1:10 முதல் 2 மணி வரையும் என நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் மேல் மாகாணத்தில் கவர்மெண்ட் பே ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறுகையில், இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேவையான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இன்று போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் 1000 பேருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த திட்டம் மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்ததாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அடுத்த சில மாதங்களில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கும் கையடக்க தொலைபேசிகளை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சினால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பல பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும், மேலும் இந்த செயல்முறை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய, ஓவா மற்றும் சப்ரமுவ மாகாணங்களில் வீதி பாதுகாப்பை அதிகரிக்க விசேட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த தர்மசீலன் ரகுராஜ் வயது 34 என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பாதுகாவலர் விவசாய பீடத்தின் மேல்மாடியிலிருந்து தவறி விழுந்து மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தடயவியல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை சுயாதீன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்கள் நீட்டிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்திமால் விஜயரத்ன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
மேலும் தெரிவிக்கையில் 30 நிமிடங்கள் நீட்டிப்பது மாதாந்திர சேவை காலமான 20 நாட்களில் 10 மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கின்றது. இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு போக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய முன்மொழியப்பட்ட திட்டம் கற்பித்தல் நேரத்தை நீட்டித்தாலும் ஆசிரியர்களின் சம்பளம் நியாயமான முறையில் அதிகரிக்கப்பட வேண்டும். மேலும் கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என சந்திமால் விஜயரத்ன வலியுறுத்தினார். இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்த குழுவின் அறிக்கை அடுத்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட உள்ளது. அறிக்கை ஒன்று நாடாளுமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட 5 வேலை நாட்களுக்கு பின்னர் ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அறிக்கை ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட உள்ளது. இந்நிலையில் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடைமுறையை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அண்மையில் கோடிட்டு காட்டினார். தென்னக்கோனின் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு தென்னக்கோனை குற்றவாளி என்று ஒருமனதாக தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி விசாரணை அறிக்கை மீதான விவாதம் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடிகளை எதிர்கொள்ளாமல் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் கைவிடப்பட்ட பல திட்டங்கள் தற்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள், கணனிகள் மற்றும் வீட்டு வசதிக்காக அதிக தொகை செலவிடப்பட்டாலும் ஊழல் மற்றும் தரகு கலாச்சாரம் காரணமாக இந்த முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் சேவைகளை விரைவாகவும் லஞ்சம் இல்லாமல் வழங்கக்கூடிய மிகவும் திறமையான மற்றும் வெளிப்படையான சூழலை உருவாக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது எனவும் விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு மருதாணி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய 3 போலீசார் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவருடன் தொடர்பை பேணிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி மருதாணி போலீசார் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருந்தனர். அவரிடமிருந்து 11,320 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருந்தது. குறித்த போதைப்பொருள் வர்த்தகரின் கையடக்க தொலைபேசியை போலீசார் சோதனையிட்ட போதும் மருதாணி போலீஸ் நிலையத்தில் பணியாற்ற 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவருடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தமையும் குரல் ஒளிப்பதிவுகள் வழியாக உரையாடியிருந்தமையும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போதைப்பொருள் வர்த்தகருக்கு ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் அவர்கள் 3 தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொரளை மயான சுற்றுவட்டத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து காரணமாக 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஒரு பவுசர் பல வாகனங்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. பவுசரின் பிரேக் கட்டமைப்பு செயலிழந்துள்ளதனால் கட்டுப்பாட்டு இழந்து பல வாகனங்கள் மீது மோதியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியில் பேஸ்புக் மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்ட போதைப்பொருள் விருந்து ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கடுவெல வெளிவிட்ட பகுதியில் நடந்த விருந்தின் போது 21 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுவெவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தக நபர்கள் நாட்டுக்கு வரி இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் போதைப் பொருட்களை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தக நபர்கள் 22 முதல் 27 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வசிப்பவர்கள் என்று கடுவெவ போலீசார் தெரிவித்தனர். சந்தக நபர்கள் கடுவெவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹம்பாந்தோட்ட நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த பிடியாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை நீதிமன்றில் நாமலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் உள்ள 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத 3 பேர் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை அச்சுறுத்தி பணத்தினை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர். அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு அருகிலுள்ள தீப்தி எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் பண்டலகம உவல் என்பிரைசஸ் நிரப்பு நிலையங்களிலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத 3 பேர் தீப்தி எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து 1,50,000 ரூபாய் பணத்தையும் உபுல் என்டர்பிரைஸில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து 1,75,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளமை ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் சந்தேக நபர்கள் யார் என்பது அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.